ஷெஃப் குமார் பேசுகிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா டைம் கிடைக்காததுனால கொஞ்சம் இதுவாகிட்டு இருந்தேன் நான். அதனால் எனக்கு டைம் கிடைக்காம இப்போ பண்ணியிருக்கிறேன். இது சிக்கன் டிக்கா மசாலா. தந்தூரில் வந்து சிக்கன் குக் பண்ணிவிட்டு இந்தியாவில் பேசிக் கிரேவி பண்ணிவிட்டு இது பண்ணுறது. இது சிக்கன் டிக்கா மசாலா. இது வீட்டில் கூட பண்ணலாம். எப்படி பண்ணலான்னா தயிர், ஜிஞ்சகாலி பேஸ்ட்டு, சில்லி பவுடரு, டர்மரிக் பவுடரு, கொரியாண்டர் பவுடரு இது போட்டு மேக்னேட் பண்ணிவிட்டு தவாவில் போட்டு நம்ம நான்ஸ்டிக் தவா இருக்கு இல்லையா, அதில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கிரேவி பண்ணலாம். கிரேவி இது வந்து ஒன்றுமே கிடையாது. கிரேவி வந்து டொமேட்டோ அந்த பேபி கேஷ்நட்டு, ஆனியன் டோஸ்ட் பண்ணிவிட்டு சில்லி பவுட்ரு, டர்மரிக் பவுட்ரு, கஸ்தூரி மேத்தி இது போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு கிரேட் பண்ணி வச்சுக்கணும். கிரேட் பண்ணி வச்சுட்டு ஆனியன், கார்லிக், ஆனியன், சில்லி, டொமேட்டோ இது போட்டு டாஸ் பண்ணிவிட்டு அந்த கிரேவி ஊற்றிட்டு இந்த சிக்கன் வந்து கிரில் பண்ணி வச்சுக்கிட்டு இது போட்டு இது பண்ணலாம். வீட்டில் கூட பண்ணலாம். சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த ஷெஃப் பண்ண போகிறாரு பாருங்கள். எப்படி இருக்கு ஷெஃப்? நல்லா இருக்கா? இது வந்து ஒரு போர்ஷன் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் வீட்டில் நல்லா க்ளீனாக பண்ணலாம். இதுக்கு வெரி மெயின் வந்து கஸ்தூரி மேத்தி ஃப்ளேவர் வேணும். கஸ்தூரி மேத்தி ஃப்ளேவர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஹோட்டலில் வந்து தந்தூரில் போட்டு பண்ணுவாங்க. தந்தூரில் வந்து சிக்கன் பாயில் பண்ணிவிட்டு இந்தியன் பேசிக்கலி கிரேவி பண்ணுவாங்க. இது பண்ணியிருக்கிறேன். பாருங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஓகே பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.